Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நாம 12 computer science bookல இருக்க chapter 7 அதாவது Python functions இருக்கு அந்த சாப்டரோட part 2 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி part 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ என்னோட Ask Education channel இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க please do subscribe to my Ask Education channel. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து how to pass parameters in functions அதாவது function definitionல நம்ம parameters list பண்ணுவோம் இல்லையா அந்த parametersக்கு எப்படி நம்ம values pass பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது arguments எப்படி pass பண்றதுன்றது பார்க்க போறோம் and also different types of arguments இருக்கு இல்லையா so அந்த 4 type of argument function arguments பத்தி நம்ம டீடைல்ல நம்ம பார்க்கலாம் so first நம்ம பார்க்க போறது வந்து how to pass parameters in functions parameters or arguments can be passed to function actually parameters or arguments வந்து இங்க சேம் ஒரே நேம் ஒரே டேர்மா ரெஃபர் பண்றாங்க பட் ஆக்சுவலி தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் ஸோ ஃபங்க்ஷன் நேம்ல நம்ம அந்த டிஃபைன் பண்றோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம கொடுக்கறத வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம் அதாவது வேரியபிள்ஸ் விச் ஆர் செப்பரேட்டட் பை கம்மா இருக்குல்லையா அந்த வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம கொடுக்குற வேல்யூஸ் ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா அந்த ஆக்சுவல் வேல்யூஸை தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்வோம் ஸோ there's a slight difference between the terms parameters and arguments ஸோ அதுதான் வந்து இங்கேயுமே அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த கீழே வந்து did you know அப்படின்றதுல வந்து they would explain that parametersக்கும் argumentsக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ கம்மிங் டு திஸ் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல இருக்க பேராமீட்டர்ஸை வந்து w and h அப்படின்ற ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க when they are calling this function here inside the print statement ஸோ இந்த கால் பண்ணும்போது ரெண்டு வேல்யூஸ் பாஸ் பண்றாங்க so 3 and 5 are the values so இது ரெண்டுமே actual values which are passed to the parameters in the function definition so இந்த 3 and 5 இத நம்ம வந்து arguments னு சொல்வோம் so நம்ம function call பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த arguments நம்ம கொடுக்கிற values வந்து இங்க இருக்க parametersக்கு substitute ஆகும் so assign ஆகும் so w வந்து 3 என்ற value assign ஆகும் and h க்கு வந்து 5 என்ற value assign ஆயிட்டு and after assigning the values இந்த ஃபங்க்ஷனோட அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது இதுல உள்ள பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு அண்ட் தட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் அன் எக்ஸ்பிரஷன் ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து எவால்வேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் வந்து ரிட்டர்ன் ஆகும் ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன இருக்குன்னா w இன்டூ h அப்படி இருக்கு ஸோ 3 இன்டூ 5 வேல்யூ சப்ஸ்டியூட் ஆனது இருக்கு இல்லையா ஸோ 3 இன்டூ 5 இஸ் 15 ஸோ அந்த 15 என்ற வேல்யூ தான் வந்து ரிட்டர்ன் ஆகும் எங்க ரிட்டர்ன் ஆகும்னா வேர் வி கால் த ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷன் கால் எங்க நடந்திருக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ளதான் இந்த ஃபங்க்ஷன் கால் நடந்திருக்கு so in the 15 என்றது will come here அந்த value இந்த இடத்துல return ஆகும் which is inside the print statement so the outputல பாத்தீங்கன்னா 15 என்றது தான் வந்து print ஆகும் so அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா function arguments பார்க்க போறோம் so there are primarily four types of functions arguments அது என்னன்னு பாத்தீங்கன்னா required arguments keyword arguments default arguments and variable length arguments so ஒரு ஆர்குமெண்ட்மே வந்து என்ன டிஃபரன்ஸ் ஒண்ணுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் and எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் so first நம்ம பார்க்க போறது வந்து required arguments required arguments தான் என்னன்னா they have to be passed to a function in correct positional orderனா இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல பிராக்கெட்ஸ்குள்ள பாராமீட்டர் லிஸ்ட் கொடுப்போம் இல்லையா அந்த பாராமீட்டர் லிஸ்ட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் ஸோ நம்பர் ஷுட் பி த சேம் அண்ட் ஆர்டரும் சேமா இருக்கணும் ஸோ வந்து நம்ம ஆர்டர் வந்து மாற்றி மாற்றி கொடுக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் அப்புறம் ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணும்போது பாராமீட்டர் டிஃபைன் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படிதான் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர்ல வந்து இந்த required arguments இருக்கும் and number of arguments should match exactly with the function definition நம்ம பாஸ் பண்ற arguments இருக்கு இல்லையா எத்தனை number of arguments பாஸ் பண்றோமோ அந்த arguments அந்த number of arguments வந்து இந்த parameter listல இருக்க நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு கரெக்டா மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் யூ நீட் அட்லீஸ்ட் ஒன் பேராமீட்டர் டு ப்ரிவென்ட் சின்டாக்ஸ் எரர்ஸ் டு கெட் தி ரிக்வயர்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது வி ஆர் ஃபாலோயிங் த சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேராமீட்டர்ஸ் பிராக்கெட்ஸ்ல இருக்கணும் இந்த இடத்துல வந்து செமிகோலன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இண்டென்ட் பண்ணி தான் நம்ம வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும் அண்ட் வந்து ஒரு ஆப்ஷனல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலாம் ஸோ ஸ்டார்டிங் வந்து டிஎஃப் அப்படின்ற கீவேர்டு இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் இல்லையா
ஸோ சின்டாக்ஸ் எழுதும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது ப்ரோக்ராமை இட் வில் ஷோ சின்டாக்ஸ் எரர்ஸ் இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்றத எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கோ எந்த லைன்ல இருக்கோ அந்த லைனை ஹைலைட் பண்ணி காட்டும் இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்ற எரர் காட்டும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பேராமீட்டர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு பேராமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னாலே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பொசிஷனல் ஆர்டர் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஒன்னாச்சும் இருந்தா தானே அதுக்கான மீனிங்கே வந்து இங்க ஆட் ஆன் ஆகுது. ஸோ இந்த required arguments define பண்றதுக்கு காரணமே வந்து it depends on the number of parameters and its positional order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால there should be at least one parameter to prevent syntax errors அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ கொடுத்துருக்க கோடை வந்து நம்ம வந்து டைப் பண்ணி ரன் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா they are calling this program this function இந்த print string இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா they are not passing any argument. இந்த இடத்துல ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல, பட் still there is one parameter. அப்படி நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா still the program வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சேவ் ஆகி ரன் ஆகும். it will not show any syntax errors. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பேராமீட்டர் இருக்கு, so it will not show any syntax errors. ப்ராப்ளம் எங்க வரும்னா ரன் டைம்ல தான் வரும். ஏன்னா வந்து அந்த டைம்ல தான் வந்து it asks for the argument values. இந்த பேராமீட்டருக்கு வேல்யூ வந்து is asked only during the run time of the program. so நம்ம வந்து program run பண்ணி எடுக்கலாம் அவுட்புட் பார்க்கலாம்னு நினைக்கும் போது தான் இங்க பாருங்க there is an error shown here. so this error we call it as runtime error. இது வந்து எப்ப வரும்னா program successfully சேவ் ஆகி ரன் பண்ணும்போது வர எரர் வந்து நம்ம runtime error னு சொல்வோம். so என்ன எரர் பாருங்க, print string in the function is missing one required positional argument str. so நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. so நம்ம வந்து கரெக்டான ஆர்குமெண்ட் கொடுத்து பாஸ் பண்ணும்போது so it requires a string. ஸோ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும் when we call. so example required arguments அப்படின்ற லைன் பிரிண்ட் ஆயிடுது, followed by print of str இருக்கு. so இந்த strல நம்ம கொடுக்குற வேல்யூ அந்த argument value gets assigned to this str and அதுதான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. so welcome என்றது பிரிண்ட் ஆயிருக்கும். then the return statement is there and returns nothing. so just like that control gets transferred to the print statement. gets transferred to the calling function. so calling statement இங்க இருக்கு. so இந்த இடத்துல நம்ம print off அப்படின்னு கொடுக்கல, just நம்ம கால் பண்ணியிருக்கோம். so இது ரெண்டு மட்டும் print ஆயிருக்கு. so print off அப்படின்னு கொடுக்கும்போது கீழே நன்னும் சேர்ந்து print ஆயிருக்கும். so அது ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து keyword arguments. keyword argumentsனா என்னன்னா keyword arguments will invoke the function after the parameters are recognized by the parameter names. அதாவது இங்க என்ன பண்ணோம்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு கீவேர்ட் கொடுத்து அந்த கீவேர்ட் என்னவா இருக்கும்னா அந்த பேராமீட்டர்ஸோட நேம் கொடுத்து மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மேட்ச் ஆகிற பட்சத்துல வந்து அந்த வேல்யூஸ் வந்து இட் வில் பி பாஸ் டு த பேராமீட்டர். ஸோ நீங்க எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இங்க பாருங்க there is a function called print data. ஸோ அதுல வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்கு, அதோட நேம் வேரியபிள் வந்து நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ரெண்டு print statement இருக்கு and there is a return statement. so in the print data and the function வந்து they are calling it here. so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா they are using a keyword. இதுதான் வந்து keyword which is the same as the parameter name. so இங்க வந்து parameter இங்க என்ன இருக்கு, நேம் இருக்கு. so அதே தான் வந்து இங்க keyword யூஸ் பண்ணிருக்காங்க. so which is equal to a value. so இந்த இப்போ என்ன ஆகும்னா இந்த function call போகும்போது this keyword will be matched with the parameter name. so ரெண்டும் சேமா இருக்க பட்சத்துல இந்த வேல்யூ வந்து will get stored in that particular parameter. so நம்ம இப்படி keyword வச்சு நம்ம மேட்ச் பண்றதுனால the arguments need not be in order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so improper orderல so மாறி மாறி நம்ம ஆர்டர் கொடுத்தா கூட it will work fine because matching depends on the keyword. so keyword வச்சு தான் வந்து மேட்சிங் நடக்குது. so இதுக்கான அவுட்புட் இந்த சாம்பிள்கான அவுட்புட் பாத்தீங்கன்னா so first line print ஆயிருக்கு example 1 keyword argument and இந்த keyword match ஆனதுனால this value has been gets assigned to this variable name and அது உள்ள print statementல இருக்கும்போது that name gets printed here. now இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வந்து அந்த கீவேர்ட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான், பட் ஸ்டில் இந்த கால் பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட்ல இருக்க கீவேர்ட் பார்த்தீங்கன்னா இங்க நேம் 1 அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்காங்க which doesn't match with any of the parameters. இங்க பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா நேம் தான் இருக்கே தவிர நேம் 1 என்ற பேராமீட்டர் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து
ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது if the keyword doesn't match என்ன ஆகும்னா ரன் பண்ணும்போது there will be an error. ஸோ அந்த ரன் டைம் எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா unexpected keyword argument name1 அப்படின்றது காட்டும். ஸோ அந்த கீவேர்டை ஸ்பெசிஃபை பண்ணி it shows that there is no match அப்படின்ற மாதிரி ஒரு எரர் காட்டும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம நீ நாட் பிளேஸ் இன் ஆர்டர் எந்த ஆர்டரில் வேணால் கொடுக்கலாம் ஒன்று படித்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there are 2 arguments name and age, sorry 2 parameters name and age. ஸோ அந்த பேராமீட்டர் நேம்ஸ் வந்து இங்கே கீவேர்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் கால் நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்குற இடத்துல. ஸோ ஏஜ் வந்து இங்கே முதல்ல கொடுத்துருக்காங்க அண்ட் நேம் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் கீவேர்ட் மேட்சஸ். ஸோ மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா when there is a function call the keyword வந்து match ஆகும். So in the age the first argument will be stored to the second parameter and second argument will be stored to the first parameter because the keyword matches here with the parameter name. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஏஜுக்கு வந்து 25 போயிருக்கு. ஸோ தட் கெட்ஸ் பிரிண்டட் இயர் அண்ட் நேம்க்கு வந்து கியாஷன் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ கெட்ஸ் பிரிண்டட் இயர். So in the above program, the parameter orders are changed. So அதுக்காக தான் இந்த சாம்பிள் கொடுத்தாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்மளால வந்து ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுக்க முடியாத பட்சத்தில் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நம்ம பேராமீட்டர் நேம்ஸ் கொடுப்போம் இல்லையா அந்த நேம் பக்கத்துலேயே வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து வில் கெட் சப்ஸ்டியூட்டட் ஃபார் தட் பேராமீட்டர் அப்படின்றது தான் வந்து இதுக்கான டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ this is the given example. So இந்த வந்து function name பாத்தீங்கன்னா print info. So இதுல வந்து 2 parameters இருக்கு name and salary. அண்ட் இந்த சேலரி இந்த பேராமீட்டருக்கு வந்து 3500 அப்படின்ற ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூஸும் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தெர் இஸ் அ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் நோ வேல்யூ ரிட்டர்ன்டு, அதாவது ஒரு எம்டி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு வேல்யூ தான், அதாவது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட் இது வந்து நம்பர் 1 ஆர்குமெண்ட், அதே ஆர்டர்ல தான் வந்து வேல்யூஸ் பாஸ் ஆகும். ஸோ இது எங்க அசைன் ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இருக்குல்ல நேம், அதுக்கு தான் வந்து அசைன் ஆகும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பேராமீட்டருக்கான ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணவே இல்லை. பட் என்ன ஆகும்னா இங்க சேலரின்ற பேராமீட்டருக்கு ஆல்ரெடி டிஃபால்ட் வேல்யூ இருக்கிறதுனால அந்த வேல்யூவே வந்து அசைன் ஆகி அதுவே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, திஸ் இஸ் தி அவுட்புட். ஸோ நேம்க்கு பதிலாக நம்ம பாஸ் பண்ற வேல்யூ மணின்ற நேம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ தட் கெட்ஸ் பிரிண்டட். அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ 3500 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்கறதுனால நம்ம வந்து ஆர்குமெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளும் வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம். அப்படி நம்ம வேல்யூ கொடுக்குற பட்சத்தில் இந்த டிஃபால்ட் வேல்யூக்கு பதிலாக நம்ம கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்டுக்கு தான் வந்து ஹையர் ப்ரையாரிட்டி. அது கொடுக்காத பட்சத்தில் தான் இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து அந்த பேராமீட்டர் எடுத்துக்கும். So when the above code is changed as print info of Ram, 2000. ஸோ இந்த பிரிண்ட் இன்ஃபோன்றது இந்த நேம் தாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் கால் தான். ஸோ இங்கே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். ஸோ அது தப்பு, இது ஒரே சிங்கிள் நேம் பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப். ஸோ இப்போ என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா ராம், இந்த வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 வேல்யூ வந்து அந்த சேலரிக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது தோ டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருந்தாலும் அவுட்புட் வில் பி லைக் திஸ். ஸோ நேம்க்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்க அந்த ராம் இது பிரிண்ட் ஆகும். அண்ட் சேலரி வேல்யூ பார்த்தீங்கன்னா இது நம்ம பாஸ் பண்ற வேல்யூ தான் வந்து ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே இருக்கு. ஸோ டிஃபால்ட் வேல்யூ இஸ் சிம்பிளி இக்னோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when we need to pass more arguments than we have already been specified in the function definition. So function definition statementல நம்ம list of parameters கொடுப்போம் இல்லையா, அப்போ நம்ம வந்து ஒரு 3 பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம். பட் ஃபங்க்ஷன் கால் அப்போ நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வேல்யூஸ் பாஸ் பண்ண தேவை இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த
ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பேராமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்து அந்த பேராமீட்டர் நேம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு காமன் நேம் கொடுத்து நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் ஃபாலோட் பை த காமன் நேம் கொடுத்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, இந்த எக்ஸாம்பிளில் த ஃபங்க்ஷன் நேம் இஸ் சம் ஃபாலோட் பை 3 பேராமீட்டர்ஸ் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட். அண்ட் இந்த 3 பேராமீட்டர் வேல்யூஸையும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டோட்டல் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட கால் பார்த்தீங்கன்னா திஸ் த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 5 ஆர்குமெண்ட்ஸ் கிவன். ஸோ ஆக்சுவலி பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் தான் இருக்குது, பட் ஆனால் 5 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் த்ரோ எரர் வென் டியூரிங் தி ரன் டைம். ஸோ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு எரர் காட்டும். அந்த எரரில் என்ன இருக்குன்னா 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அதான் வந்து இந்த sum function வந்து it takes. So sum function takes 3 positional arguments but 5 were given, but ஆனா 5 values வந்து கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த எரர் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, இட் கேன் வேரி அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து we need to follow a syntax in the function definition. இந்த பேராமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணுற இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ அது என்னன்னா we need to use an asterisk symbol followed by a common name for the parameter. ஸோ இப்போ பேராமீட்டர் நம்ம எக்ஸ், ஒய், ஜெட் அப்படின்னு தனித்தனியாக நம்ம நேம் பண்றதுக்கு பதிலா எல்லா பாராமீட்டர்ஸையும் நம்ம வந்து ஒரு நேம்க்கு கீழே நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ அந்த நேம் வந்து ஆர்குமெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு காமன் நேம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெசிடட் பை ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுக்கணும். அண்ட் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம குரூப் பண்ண வேண்டிய பேராமீட்டர்ஸ் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஸோ ஒன்லி தென் வி கேன் குரூப் தெம் டுகெதர் அண்டர் ஒன் காமன் நேம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். print NOS அப்படின்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சின்டாக்ஸில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சின்டாக்ஸ் நம்ம ஆஸ் வி லேர்ன்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஃபாலோட் பை காமன் நேம் NOS, நம்பர்ஸ்ன்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி ஆஸ்ட்ரிக் NOS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஃபார் லூப் அண்ட் வித் அ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து கால் பண்ணும்போது இந்த print NOS அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம வேரியிங் லென்த் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ 2 ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், இல்லை 4, இல்லை 7, இல்லை எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ we doesn't know the number of arguments இல்லையா. ஸோ அதனால நம்ம ஒரு நம்பரா நம்ம எடுத்து தான் வந்து we can work. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பரா எடுத்து ஒர்க் பண்றதுக்கு we need a for loop and this is a membership operator in அப்படின்றது. ஸோ for every member in that particular list நம்ம பாஸ் பண்ற அந்த list of valuesல for every member in that particular list of values அதை எடுத்து you perform something. ஸோ இது உள்ள என்ன பண்ணிருக்காங்க, they are just printing the values. நம்ம கொடுத்திருக்க வேல்யூ ஒன்னொன்னா எடுத்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க and there is a return statement. ஸோ இது இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி இருக்கும் அவுட்புட் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ண பிறகு print NOS of 1, 2 அப்படின்னு 2 வேல்யூஸ் பாஸ் பண்ண பிறகு அவுட்புட் வில் பி லைக் திஸ். பிரிண்டிங் 2 வேல்யூஸ்ன்றது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ 1 and 2 வந்து இங்க போகும் வேல்யூஸ். ஸோ ஃபார் n in 1, 2 அப்படின்ற அந்த வேல்யூ இங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 எடுக்கும், இட் பிரிண்ட்ஸ் n. ஸோ பிரிண்ட் த வேல்யூ 1. அதுக்கப்புறம் அடுத்த லூப்ல அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது இட் டேக்ஸ் த செகண்ட் வேல்யூ. ஸோ செகண்ட் வேல்யூ இஸ் 2 and it prints that value also. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும் ஒன் பை ஒன். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் திங். ஸோ பிரிண்டிங் 3 வேல்யூஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு அது கீழே வந்து தே ஆர் காலிங் திஸ் ஃபங்க்ஷன் print NOS யூசிங் 3 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ 10, 20 and 30 அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து கால் பண்ணும்போது அகெயின் வந்து ஃபங்க்ஷன் கால்க்கு இங்கே போகும் அண்ட் ஃபார் லூப் வந்து ஒரு வேல்யூக்கும் ஹைட்ரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 எடுக்கும், தென் பிரிண்ட் தட் 10, அடுத்த வேல்யூ 20 அண்ட் அதை பிரிண்ட் பண்ணும், அடுத்த வேல்யூ 30 அண்ட் அதையும் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபைனலி இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபார் லூப் முடிஞ்ச உடனே இந்த கண்ட்ரோல் ரிட்டர்ன்ஸ் டு த காலிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிரிண்டிங் 3 வேல்யூஸ் அண்ட் 10, 20 and 30 பார்த்தீங்கன்னா 1 by 1 கீழே பிரிண்ட் ஆயிருக்கு.
And variable length arguments பாஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ல கால் பண்ணலாம். ஒன் இஸ் த நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட் சொல்றாங்க அண்ட் another one is the keyword variable arguments. ஸோ நாம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட். ஸோ நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். we need to match the parameter name with the keyword in the argument. ஸோ ஒரு ஈக்குவல் டு சைன் போட்டு நம்ம மேட்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் அப்படியே நம்ம கொடுத்து இதுல கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்ல லிஸ்ட் ஆஃப் அப்படியே கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை கீ வேல்யூ பேர் வேணா நம்ம வந்து கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். ஸோ பட் தட் இஸ் நாட் உங்க புக்ல வந்து அந்த ஸ்கோப் கிடையாது. ஸோ திஸ் புக் இஸ் doesn't have that scope. ஸோ அதனால வந்து நம்ம அதை பத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான். ஸோ நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னா we call it as tuples சொல்லுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா, அந்த இட் இஸ் நாட் லிஸ்ட், பைத்தன் லிஸ்ட் கிடையாது. அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வித்தின் பிராக்கெட் parenthesis கொடுக்குறோம் இல்லையா, ஸோ வித்தின் parenthesisல கொடுக்குற அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா டூப்பிள்ஸ் சொல்லுவாங்க. சாரி, டூப்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்க்கு ப்ராப்பர் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா பைத்தனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இட் செல்ஃப் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இது நமக்கே தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு என்னென்ன ஒரு பேராமீட்டர் வேரியபிளை மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு தடவை நம்ம இந்த ப்ராம்ப்ட்குள்ள ஒன்று கொடுப்போம். இந்த ஒரு ப்ராம்ப்ட் கூட ஒரு ஸ்ட்ரிங் கமா ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கலாம். ஸோ வந்து ஒரு தடவை நான் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. So it's a very good example for this non-keyword variable arguments. ஸோ பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்ல வந்து லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் பற்றி இந்த சாப்டர்ல டீடைல்டாக பார்க்கணும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் லைப்ரரிஸ், அதாவது பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி வந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும்ன்றதை பற்றி நம்ம பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைத்தன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கான சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். So please do subscribe to my ASCII Education channel to see more videos and share it with your friends too. Thank you for watching this video.